கண்மணி நாய். வருஷம் முழுக்க சொல்ற போய் ரமணான்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பயபக்தியோட 2 எக்ஸ்ட்ரா அடிச்சு விடுவாங்க. வருஷம் முழுக்க பண்ற பித்தலாட்டம் ரமணான்ல கூட எக்ஸ்ட்ரா 2 சேர்த்து அடிச்சு விடுவாங்க. ஆனா ரமலான் மாசம் ஆச்சு பொய் சொல்லு தடுத்து பண்ற எண்ணம் இல்ல. ரமலான்ல பொய் சொன்னா நல்ல பறக்கத்து உண்டாகும். ரமலான்ல போர்ஜரி பண்ணா பித்தலாட்டம் பண்ணா இன்னும் வியாபாரத்துல அமோக வெற்றி வரும் சொல்லி ரமலானை தவறுதலாக புரிந்து கொண்டு நோன்பு நோட்ட நிலையிலும் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கலில் குடும்பத்தில் பழக்க வழக்கத்தில் 3ஆம் மனிதருடைய பழக்கத்தில் எல்லா நிலைகளிலும் பொய்யை விடுவதில்லை, பிழைகளை விடுவதில்லை. ஆனால் நோன்பு நோக்குகிறார் அல்லாஹ் சொல்லுகிறார், ரசூல் சொல்லுகிறார்கள், உன் நோன்பு பிரயோஜனமற்றது என்றார்கள். எப்படி உப்பில்லா உணவு குப்பைக்கு சொந்தமோ அது போல தக்குவா இல்லாத அமல் நாளை மறுமையில நம் முகத்தில தூக்கி வீசப்படும் என்றார் கண்மணி நாய். அந்த இறை அச்சம் தான் இந்த உலகத்தில் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். ஒவ்வொரு நோன்பாளிக்கு தேவையானது என்னன்னு கேட்டீங்கன்னா சாதாரணமான தக்குவா இல்ல, பக்காவான தக்குவா இருக்க வேண்டும். தக்குவாவை யாரும் பார்த்தது கிடையாது. தக்குவா எப்படி இருக்கும் என்று யாருக்கும் தெரியாது. ஆனா தக்குவா என்று சொன்னால் ஒரு உணர்வு விளக்கல் வரணும். எவன் பார்க்கிறானே இல்லையோ என்னை படைத்த ரப்பு பார்க்கிறார். அந்த உணர்வு தான் தக்குவா. எத்தனை பேர் நம்மிட வந்திருக்கு. அதற்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். ரமலான் தோல்வதற்கு முன்னால் 5:30 பஜருடைய பாகம், 6 மணிக்கு பஜருடைய தொழுகை, 5:29 ஒரு முழிப்பு வந்திருக்கும். அவர் மறுபடியும் தூக்கத்தை தொடரும் 30க்கு பள்ளிவாசல மாட்டி அல்லாஹு அக்பர் என்று வார்த்தையை சொல்லுவார். காது நல்லா விழுந்திருக்கும். அதை தாண்டும் காணாம மீண்டும் தூக்கத்தை தொடர்வாரு பாருங்க. இவர் தக்குவா இல்லாத மனிதர். இது ஒரு உதாரணம். நோன்பு மாசம் வந்திருக்கும், எல்லாரும் நோன்பு நோக்குறாங்க, எல்லா வீடுகளையும் சகல் செய்யறாங்க. இவர் எந்திரிச்சு பார்த்துட்டா போயிட்டு வந்து மறுபடியும் போற இருந்து கொஞ்சம் தூங்குறாரு பாருங்க. இவர் தக்குவா இல்லாத மனிதர். இதற்கெல்லாம் இதெல்லாம் உதாரணங்கள். இந்த சின்ன சின்ன விஷயங்களை சொல்லப்படும் நோக்கங்க. தக்குவாவை பார்க்க முடியாது. தக்குவா எப்படி இருக்கும் என்பதை நம்மளால் சித்தரிக்க முடியாது. அமல்களின் ரீதியாக அமல்களின் வழியாக அந்த தக்குவாவை நம்மால் எடுத்துக்கொள்ள முடியும் என்று கேட்டால் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள முடியும். அதுதான் இந்த சமூகத்துல இல்லாமல் போயிடுது. நோன்பாளிகள் ரமலான் மாதத்தில் அல்லாஹுவை எந்த அளவுக்கு இஹ்லாஸோடு அமல் செய்கிறார்களோ ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அந்த இஹ்லாஸோடு சேர்ந்த தக்குவாவும் இருக்கப்பட வேண்டும். இஹ்லாஸ் சொன்னா மன தூய்மை. எந்த நற்காரியத்தை செஞ்சாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யணும். அதுதான் இஹ்லாஸ்னுவாங்க. இந்த சமூகத்துல இஹ்லாஸ் இருக்கு. கஞ்சி காசு கொடுக்குறாங்க, அல்லாஹ் பாடி கொடுத்துடுறாங்க. நோன்பாளிக்கு ஏதாவது நோன்பு திறக்க வடை போட்டா வாங்கி தர்றாங்க, அல்லாஹ் பாடி வாங்கி தந்துடுறாங்க. அல்லது ஆபிதாபத்தினுடைய உயர்ந்த அன்பளிப்பு தவறாக கொடுத்துடுறாங்க. இப்படி அழிந்து கொண்டே போகலாம். எல்லா நற்காரியத்தையும் இஹ்லாஸோடு செய்கிறோம். இஹ்லாஸ் இருந்து என்ன செய்ய? இஹ்லாஸோடு சேர வேண்டிய தக்குவா தேவையில்லையே. தக்குவா சேர்ந்தால் தான் இஹ்லாஸுக்கே மதிப்பு. வெறுமன மன தூய்மையோடு புனித தன்மையோடு நான் நிறைவேற்றி விட்டேன், நான் புரிந்து விட்டேன், என் கடமை முடிந்து விட்டது என்று நகர்ந்து போவதல்ல. அந்த குடுக்குதலில் அந்த நிறைவேற்றுதலில் இறை அச்சமும் கலந்திருக்க வேண்டும். நான் கொடுக்கிற பதிவாசலுக்கு கட்சி காசு அல்லாஹ் எடுத்துப்பானா? நான் எவ்வளவோ கருத்து பண்ணியிருக்கிறேன், அல்லாஹ் வணங்காம இருக்கிறேன், ரமலான் மட்டும் நல்லவனா கொடுக்குறீங்க, நல்லா எடுத்துப்பாங்க. அது தனக்குள்ள ஒரு கேள்வி. நான் ஆமுதாக்கையோட உயர்ந்த அன்பளிப்பு தவிர எனக்கு அவருக்கு உண்டான அன்பு பிரியம் இருக்கட்டும். ஆனா இந்த அல்லாஹ் எடுத்துப்பானா? இது இளையச்சத்துல சேருமா? சிந்தனை பிறக்கணும். ஒரு நோன்பாளிக்கு நோன்பு பேச்சப்பழத்தை அன்பளிப்பா தரும் கொடுத்தா நோன்பாளி நன்மை அப்படியே ரிப்பீட் ஆகும். ரைட்டு, எல்லாம் புரியுது. ஆனா இது அல்லாஹ் எடுத்துப்பானா? இது இரையச்சமான செயலா? இரையச்சம் தான், தக்குவாவான செயல் தான். ஆனா சிந்தனையிலே கேள்விகள் பிறக்கணும்ன்றாங்க சொல்லலாம். ரமலானில் நீங்க எந்த அமல் செய்தாலும் ஒவ்வொரு அமலையும் அது இறையச்சமுடைய அமலாக மாற வேண்டும். அப்படி மாறினால்தான் இந்த ரமலான் நோன்பாளிகளுக்கு பக்காவான தக்குவா என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு குறிப்பிடுகிறார்கள். ஹதீஸ்ல பெருமானார் சொன்னார்கள், இத்தகில்லா ஐசுமா குந்த, நீங்கள் எங்கிருந்தாலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நிறைய பேர் ரமலான்ல பக்திமானா இருப்பாங்க. யாரையும் குறை சொல்ற நோக்கத்துல பேசல. பள்ளிவாசல் உள்ள அவ்வளவு பயபக்தியா பாபந்தியா பயான் கேட்பாங்க, குரான் ஓதுவாங்க, எல்லாம் நல்லா செய்வாங்க. ஆனா பள்ளிவாசலுக்கு வெளியே போயிட்டாங்கன்னா பழைய திருடி கதவு துறடி என்ற கதையின் பிரகாரம் அவர்கள் வளமையான வாழ்க்கை வாழ தோல்விடுவார்கள். பள்ளிவாசல யாரையும் சீர் கூட சொல்ல மாட்டாங்க. ஆனா வண்டி எடுக்கும்போது கொஞ்சம் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் அங்க ஆயிடுச்சுன்னா
எவன்டா இங்க வண்டியை விட்டது? இது ரொம்ப நாள் இந்த வார்த்தையை பயன்படுத்தி நம்ம வீணா போயிடும். வண்டி எடுக்கும் போது ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பட்டம் கொடுத்தது, எவன்டா இங்க விட்டது? யார் விட்டா என்ன எடுத்துட்டு போக வேண்டியதான் பேசாம. என்ன ஊதும் அங்கத்து மலையா இருக்குது, நீங்க வண்டி விட்ட இடத்துல பெரிய பெரிய மலையா இருக்குது, வண்டி நோக்க முடியாம கிடக்கிறதுக்கு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் லைட்டா ஆண்பாரத்திற்கு வண்டி வெளியே வந்துட போகுது. அந்த புரிதல் கூட இல்லாம நோன்பு நோற்ற நிலையில், அமல் செய்த நிலையில் கொஞ்சம் கூட யோசிக்காமல் வண்டி எடுக்கும் காலத்திலிருந்து தொடங்கி எல்லா நல்ல நிலைகளிலும் ஒரு நோன்பாளி என்பதை மறந்து தக்குவா இல்லாமல் நோன்பை கடந்து கொண்டிருக்கிறோம். பயான் கேட்கிறது, உழுவுது, குரான் ஓதுவது மட்டும் கிடையாது. இறையச்சம் எல்லாத்திலும் இருக்கிறது. நீங்க இருக்கிறீங்க, அல்ஹம்துலில்லாஹ். இறக்கும் பொழுது இல்லாத ஏழ்மையான ஒருத்தர்